தங்கப்பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, நாளை உன்னுடைய இல்லத்திற்கு நான் நிச்சயமாக உதவி செய்ய வருவேன் என்று சொல்லி ஒரு ஆண் அங்கே அடம் பிடித்து கொண்டிருக்கின்றார். இவரிடத்திலிருந்து உதவி உனக்கு கிடைப்பது என்பது நிச்சயமாக நீ செய்திருந்த புண்ணியத்தின் காரணமாகத்தான். இவர் யார்? உனக்கு மிகவும் நெருக்கமானவரா அல்லது மிகவும் தொலைவில் இருக்கின்ற ஒருவரா? தெரிந்தவரா தெரியாதவரா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. எதற்காக அம்மா உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாள் முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால், உன் வாழ்க்கையில் வருகின்ற இவர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாய் என்றால் உனக்கு கிடைக்கின்ற உதவி கூட என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து விடுவாயல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ அறியாமல் இருந்து விடுவாயல்லவா? அப்படி நீ இருக்கக்கூடாது என்பதற்காகவும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அம்மா இன்று உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு ஆண் தானாகவே முன்வந்து உனக்கு உதவியை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ மனதார பெற்றுக்கொள்ளதானே வேண்டும். அதை இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் மறுக்க முடியாதல்லவா? என் குழந்தை, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்து நீ எப்பொழுதுமே ஒரு அடி பின்வாங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். சில நாட்களில் அதிக நம்பிக்கையோடு காணப்படுவாய். சில நாட்களில் ஒரு விஷயம் தொடர்ந்து உனக்கு தோல்வியை கொடுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடுகின்றது. இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமலும் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமலும் அப்படியே விட்டு விடுகின்றாய். இதற்கு எல்லாம் என் பிள்ளை சரியான சில சந்தர்ப்பங்களை நீ எதிர்நோக்கி நின்றாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தேடிக்கொண்டிருந்தாய். அப்படி நீ தேடிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதுவெல்லாம் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த நாள், இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமுமே மனநிறைவான விஷயங்களாகத்தான் இருக்கும். நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் நான் மருந்தை தருகின்றேன். என் பிள்ளையே, சில நேரம் நினைப்போம் அல்லவா, உடம்பில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்த்து வைத்து ஒரு முடிவு கிடைத்து விட்டால் போதும். அந்த ஒரு முடிவிலேயே நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை தருவதற்கான மருந்தைத்தான் இன்று இந்த தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதுவுமே அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. எல்லாவற்றிற்குமே இங்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில சந்தர்ப்பங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. இதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே மறுக்க முடியாது. ஏனென்றால் உன்னை சுற்றி ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு வெளிவரப்போகின்ற தருணத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் உடனடியாக உனக்கு ஓடி வந்து உதவி செய்துவிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். யாராக இருந்தாலும் உன் துன்பத்தை துடைக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட ஒருவர்தான் இப்பொழுது உனக்கு உதவியை செய்ய வந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை அம்மா தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, இவரின் பெயரை நான் சொன்னவுடனேயே நிச்சயமாக என் பிள்ளை கண்கள் கலங்கி விடுவாய். இவரிடத்தில் இருந்தெல்லாம் நமக்கு உதவி கிடைக்குமா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் குழந்தையே,
இந்த வாழ்க்கை அப்படி உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு செய்த விஷயங்கள் அத்தனைக்குமே நீ ஏதாவது ஒரு வகையில் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாய் என்பது உண்மைதானே? அப்படி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து எப்பொழுதும் என் பிள்ளை உனக்கான விஷயங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லா மாற்றங்களும் திருப்பங்களும் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உன் கைகளில் கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். என் குழந்தைக்கு மனதிற்குள் கொண்ட அத்தனை விருப்பங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. இனி ஒரு நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த வராகி கஷ்டங்களை கொடுக்க மாட்டாள். நான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமும் இப்பொழுது உன்னை பக்குவப்படுத்தி விட்டது. இனி என்ன இருக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி விட்டது. இப்பொழுது உனக்கு உதவிகளை செய்யத்தான் நானும் வருகின்றேன். உன்னை தேடி வருகின்றவர்களையும் உனக்கு உதவி செய்கின்றவர்களையும் நான் அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கின்றேன். நாளை விநாயகர் சதுர்த்தி. இன்று இரவே சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. என் பிள்ளையே, நீ விநாயகரை வழிபட வேண்டிய நாள். நாளை விநாயகரை வழிபட்டு நிச்சயமாக அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் பொழுது முதலாவதாக வணங்கிவிட்டுத்தான், நாம் ஆசிகளை பெற்றுவிட்டுத்தான் ஒரு செயலை தொடங்குவோம். அது யாருடைய ஆசி? நம் விநாயக பெருமானினுடைய ஆசி. விநாயகர் இன்று இந்த வராகியிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் சதுர்த்தி திதியிலும் நீ பஞ்சமி திதியிலும் நம்முடைய பக்தர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் அனுபவிக்கின்ற ஒரு சில கஷ்டங்களை நான் முடித்து கொடுக்க விநாயகர் சதுர்த்தியில் அவர்கள் இல்லத்திற்கு செல்கின்றேன். அவர்கள் எனக்கு பூஜைகளை செய்தாலும் அல்லது என்னை மனதார நினைத்து விட்டாலும் நிச்சயமாக அவர்களுக்கு நான் வேண்டிய அத்தனையையும் செய்து கொடுத்து விடுவேன். அவர்களின் துன்பங்களை எல்லாம் நான் நிச்சயமாக களைந்தெடுத்து அவர்களுக்கான நல்ல சந்தோஷத்தை நான் கைகளில் கொடுத்து விடுவேன். மனநிறைவான வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டும் என்று விநாயக பெருமான் என்னிடத்தில் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதனால் தானே எனக்கு தெரிகின்றது நாளை உனக்கு இவர்கள் உதவி செய்ய போகிறார்கள் என்று. அம்மா எதையும் விளையாட்டுத்தனமாக உன்னிடத்தில் சொல்லவில்லை, அல்லது உன் மனதை ஆறுதல் படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. அப்படி நான் நினைத்திருந்தால் என்றோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல பொய்களை சொல்லி இருக்கலாம் அல்லவா? என் குழந்தையே, உண்மை என்னவோ, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும். அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தாயானவள் நான் நினைக்கின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் அடையப் போவது யாராக இருக்க முடியும்? அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷமான சூழ்நிலையை உனக்குள் உருவாக்க நான் படுகின்ற பாடுகளை எல்லாம் கண்டால் ஒரு நாளும் இந்த தாயானவள் என்னை நீ சந்தேகிக்க மாட்டாய். நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் வருந்தவும் வேதனைப்படவும் அவசியமில்லை. நாளை விநாயகரினுடைய அருளை நீ பெறுவாய். அவர் உன் மீது காட்டப் போகின்ற அன்பு என்னவென்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நாளை ஓம் கம் கணபதையே நமக என்று என் பிள்ளை நீ சொல்லச் சொல்ல விநாயக பெருமான் உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டே இருப்பார். இறுதியாக ஒன்றை அம்மா சொல்கின்றேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இல்லத்தில் தெய்வத்திற்கு தீபம் ஏற்றாமல் கோவிலுக்கு செல்வதனால் எந்த பலனும் கிடையாது.
இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை இருட்டடைய செய்யக்கூடாது என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.